ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் வந்து ஃபைவ் ட்ரைப்ஸ். ஓகே, இதுதான் இந்த கேமோட செட்டப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியான ஒரு கேம். இந்த கேமில் வந்து யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இதை வந்து 5x5 ஆர்டரில் இந்த டிஸ்க்கு இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இங்கே இந்த மாதிரி ஜின் கார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து ரேண்டமாக ஷஃபிள் பண்ணி 3 கார்ட்ஸை வச்சுருங்க. வச்சுட்ட பிறகு இதுதான் மெயின் கேம்லேயே இந்த 2 ஆப்ஜெக்டும் தான். இதில் வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 மெம்பர்ஸ் ஆடலாம். இந்த கேமை எத்தனை பேர் ஆடுறாங்கன்னா அத்தனை பிளேயரோட மார்க்கர் இங்கே வச்சுட்டு இது பக்கத்தில் இந்த டிஸ்க் வச்சுருங்க. இந்த டிஸ்க் தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கார்ட்ஸ், இது வந்து மார்க்கெட் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கார்ட்ஸ் வந்து நீங்கள் இப்படி வச்சுருங்க. ஈச் பிளேயருக்கு, அதாவது இங்கே கலர்ஸ் எடுத்தாங்களா அந்த பிளேயருக்கு இந்த மாதிரி கேமல்ஸ் இருக்கும். அந்த கேமல்ஸை கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு ஒரு பிளேயருக்கு இந்த காயின்ஸ் டோக்கன்ஸ் இருக்கும். காயின்ஸ் டோக்கன்ஸில் வந்து 50 காயின் ஈச் பிளேயருக்கு கொடுத்துடணும். கொடுத்துட்டு என்ன பண்ணோம்னா இந்த பேக்ல வந்து ஒரு சில மீப்புல்ஸ் இருக்கும். இதை வந்து ரேண்டமாக எல்லா டைலையும் 3 வச்சுட்டு வந்துடணும். பாஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி இப்படி செட்டப் பண்ணிட்ட பிறகு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த கேமில் இந்த இடத்துக்கு வரணும். நீங்கள் இங்கே பிட்டிங் நடக்கும். பிட்டிங் நடந்துட்ட பிறகு யார் ஃபஸ்ட்டு ஆடுறதுன்னு சொல்லி பிட்டிங் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு தான் கேம் ஸ்டார்ட்டே பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ வந்து நான் ஃப்ரீயாக ஆடுறேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் இங்கே வந்துடுவார். நெக்ஸ்ட்டு பிங்க் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஃப்ரீ ஆகலாம், இல்லை 1 ரூபி கொடுத்தாங்களாம். இப்போது பிங்க் வந்து 1 ரூபி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 ரூபினா அதாவது அவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 50 காயின்ஸ் கொடுத்துருக்க சொன்னோன்னா அந்த 50 காயின்ஸ்லேருந்து அவர் 1 ரூபி கொடுத்துருவாரு. அதனால அவர் ஃபர்ஸ்ட் ஆடலாம். இப்போ பிளாக்கோட டர்ன். பிளாக் வந்து ஒன்று 3 ரூபீஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆடலாம், இல்லைன்னா ஃப்ரீயாக ஆடலாம். இவர் ஃப்ரீயாக ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆரஞ்சுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஒன்று ஃப்ரீ ஆகலாம், இல்லை 3 ரூபீஸ் கொடுத்தாடலாம். இவர் 3 ரூபீஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆரஞ்சு தான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா? ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணுவாங்க. எப்படின்னா இங்கே இத்தனை கலர்ஸ் இருக்கு. இந்த ஒரு கலர் மீப்புல்ஸ்க்கும் ஒரு யூனிக் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது யூனிக் வேஸ் இருக்கு. இப்போ இந்த ஒயிட் கலர் மீப்புல் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 2 பாயிண்ட்ன்ற மாதிரி, அதாவது 2 விக்டரி பாயிண்ட். இதை வச்சு நீங்க இந்த ஜின் கார்ட்ஸை வாங்க முடியும். அதே மாதிரி இது கேமோட எண்டில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 விக்டரி பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ கலர். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 விக்டரி பாயிண்ட்ன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஈச் பிளேயருக்கு இந்த ஒரு போர்டு கொடுத்துருங்க. இந்த ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீப்பிள்ஸ்க்கு என்னென்ன இதுன்றதும், அதே மாதிரி எப்படி நம்ம பாயிண்ட் ஸ்கோர் பண்ணலான்றதும் இந்த ஷீட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த ஜின் கார்ட்ஸ், இங்க ஜின் கார்டு சொன்னால அந்த ஜின் கார்டுங்களோட யூஸ் என்ன, அது எப்படி வாங்குறதுன்றத இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நான் 2 பாயிண்ட் சொன்னேன்னா ஒயிட்டுக்கு, எல்லோக்கு வந்து 1 பாயிண்ட், அதாவது 1 விக்டரி பாயிண்ட்ன்ற மாதிரி. கேமோட எண்டில் வந்து யார்கிட்ட அதிக எல்லோ இருக்கோ அவங்களுக்கு வந்து 10 விக்டரி பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கிரீன் கலரை வச்சு உங்களால் இந்த கார்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியும். இந்த கார்ட்ஸ் வாங்குறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மர்ச்சன்ட் கார்ட்ஸை வாங்கும்போது இப்போ கேமோட எண்டில் வந்து உங்ககிட்ட வித்தியாசமான கார்ட்ஸ் இருக்கோ, எவ்வளோ வித்தியாசமான கார்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த போர்டோட இதில். ஒரு கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட், 2 கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட், 3 கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 7 பாயிண்ட். இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளூ கார்ட்ஸோட அதாவது ப்ளூ மீப்புல்ஸ், இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி எத்தனை டைல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். அதை நான் கேம் போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரெட்டோட இது என்னன்னா பர்பஸ் என்னன்னா கில் பண்ண முடியும். அதாவது ஆப்போனன்ட் பிளேயர் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு காயினை கில் பண்ண முடியும், இல்லைன்னா போர்டுல இருந்து ஏதாவது ஒரு காயினை உங்களால கில் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஆரஞ்சு வந்து ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆரஞ்சு வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்னா லைக் இந்த மாதிரி இப்படி எடுக்கலாம். எடுத்துட்டு ஹரிசாண்டல் வர்டிகலா போகலாம், டயகனலா போகக்கூடாது. 1 2 3 கடைசியாக அவர் எந்த கலர் போடுறாரோ
அந்த கலர்ல இருந்து மொத்தமா இருக்கிற காயின்ஸை இப்படி எடுத்துக்கலாம். இது எல்லோன்றதுனால இது விக்டரி பாயிண்ட் கார்டு. ஸோ அவர் எடுத்துப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதுல இருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து எப்படி எடுக்க 1 2 3 இதுல இருந்து நான் இப்படி எடுக்கிறேன். மொத்தம் நான் 3 கிரீன் எடுத்திருக்கேன்னா 3 கிரீனை வந்து நான் இந்த பேக்ல இப்படி போட்டுருவேன். 3 கிரீன் போட்டதுக்கு வந்து எனக்கு 3 கார்டு என்னால எடுக்க முடியும். இந்த மாதிரி 3 கார்டு நான் எடுத்துருவேன். எடுத்து நான் என்னோட இதுல வச்சுக்கிறேன். இப்போ புதுசா 3 கார்டு ட்ரா ஆகி வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 கார்ட்ஸ் ஓப்பன்ல இருக்கணும். ஓகே, நீங்க எத்தனை காயின்ஸ் போடுறீங்களோ, இப்போ நான் 2 காயின் போட்டோம்னா 2 கார்டு தான் எடுக்க முடியும். 1 காயின் போட்டோம்னா 1 இதுதான் எடுக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் ரெட் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1 2 3 நான் இங்க இருந்து 2 ரெட் எடுக்கிறேன். இந்த 2 ரெட்டை வந்து நான் பேக்குள்ள போட்டுருவேன். இங்க போர்டுல இருந்து ஏதாவது ஒரு காயின், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளேயர் கிட்ட இருந்து 1 காயின். நீங்க எத்தனை ரெட் போட்டாலுமே உங்களால 1 காயின் தான் கில் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ப்ளூ கிட்ட வரும். ஓகே, 1 2 3 நான் இங்க இருந்து மொத்தம் 3 ப்ளூ எடுக்கிறேன். இப்போ நான் இங்க இருந்து எடுக்கிறதுனால இதை சுத்தி எத்தனை ப்ளூ டைல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளூ டைல் தான் இருக்கு, வேற ப்ளூவே இல்லை. ஸோ 1 into 3 3 காயின்ஸ் எனக்கு கிடைக்கும். சப்போஸ் வந்து 1 2 3 நான் இங்க இருந்து இப்படி எடுக்கிறேன், மொத்த ப்ளூ எடுக்கிறேன்னா இங்க வந்து சுத்தி வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 ப்ளூ டைல்ஸ் இருக்கு. 3 into 3 மொத்தம் 9 வந்து எனக்கு மணியா கிடைக்கும். ப்ளூக்கு வந்து மணி பவர். நெக்ஸ்ட் ஒயிட்டுக்கு வந்து விக்டரி பாயிண்ட். இதை வச்சு இதை நான் எடுத்துட்டேன்னா இதை வச்சு என்னால் இங்க இருக்கிற கார்ட்ஸ் வாங்க முடியும். அதோட ரேட் என்னன்றதை இங்க போட்டிருப்பாங்க. இதுல வந்து ஃபக்கீர் கார்டுன்னு சொல்லி ஒரு கார்டு இருக்கும். அதாவது இவர் தான் இந்த ஃபக்கீர் கார்டு. இது வந்து ஜோக்கர் மாதிரி. இதுவும் நீங்க கொடுத்துதான் இந்த மாதிரி கார்ட்ஸை நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்ட்ஸ் இங்க டெக்ல நிறைய வரும். இப்போ இவர் ஆரஞ்சு ஆடிட்டாருன்னா அகைன் பிங்க் பிளே பண்ணுவாரு, செகண்ட் பிங்க் பிளே பண்ணுவாரு, தேர்டு பிளாக் பிளே பண்ணுவாரு, ஃபோர்த்து ப்ளூ பிளே பண்ணுவாரு. இது முடிஞ்சிட பிறகு திருப்பி பெட்டிங் நடக்கும், யார் ஃபர்ஸ்ட் பிளே பண்றாங்கன்னு சொல்லி. இதே மாதிரி பெட்டிங் பண்ணுவீங்க, பிளே பண்ணுவீங்க, திருப்பி பெட்டிங் பண்ணுவீங்க, பிளே பண்ணுவீங்க. கேமோட எண்டில் நீங்க பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைல் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 1 2 3 இங்க இருந்து நான் என்னோட டைல் மொத்தம், அதாவது இந்த டைல்ல நான் ஃபுல்லா நான் தான் எம்டி பண்றேன்னா இங்க வந்து என்னோட கேம்ல வந்து நான் எப்படி பிளேஸ் பண்ணிப்பேன். இது இப்போ என்னோட டைல். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைலுக்கு ஒரு யூஸ் இருக்கு. இந்த டைலோட யூஸ் என்னன்னா, நான் 3 காயின்ஸ் கொடுத்தேன்னா இங்க இருந்து என்னால் 3 கார்ட்ஸ் எடுக்க முடியும். இது இந்த டைலோட யூஸ். இங்க பாருங்க, இப்போ இதுக்குமே அதே பாயிண்ட் தான். இப்போ நான் 3 எடுத்தேன்னா 3 காயின்ஸ் கொடுத்தேன்னா 3 கார்ட்ஸ் எடுக்க முடியும். இதுக்கு வந்து ட்ரீ. இப்போ நான் என்னோட கேமரா எடுத்து நான் இங்கே பிளேஸ் பண்ணிட்டு இந்த டைல் வந்து நான் எம்டி பண்ணி என்னோட கேமரா நான் இங்கே பிளேஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு ட்ரீ இருக்கும், பாம் ட்ரீன்னு சொல்லி. இதை வந்து நான் சும்மா ஃப்ரீயாக பில்ட் பண்ணிக்கலாம். இதை பில்ட் பண்ணுறதுனால என்ன யூஸ்னா, கேமோட எண்டில் வந்து இந்த பாம் ட்ரீக்கு வந்து எனக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மஹால்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த பாம் ட்ரீ மாதிரி மஹால்னு சொல்லி இதோ இருக்கு பாருங்க, மஹால். இது வந்து இதையுமே என்னால் ஃப்ரீயாக பில்ட் பண்ண முடியும். இது பில்ட் பண்ணுறதுனால எனக்கு 5 விக்டரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கேமோட எண்டில். என்னோட கேமரா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மஹாலோ பாம் ட்ரீயோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாம் ட்ரீக்கு 3 பாயிண்ட்ஸும் மஹாலுக்கு 5 பாயிண்ட்ஸுன்ற மாதிரி கிடைக்கும். இதுல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 கார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு சில டைல்ஸ் வந்து 2 to 6 கார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க எம்டி பண்ற டைல், அதாவது எடுக்கும்போது எம்டி ஆகிறன்றது இல்லை, நீங்க போட்டுட்டு அங்க இருந்து
எம்டி பண்ணுற டைலில் தான் உங்களோட கேமில் பிளேஸ் பண்ணுவீங்க. இது எல்லாம் முடிச்சிட்ட பிறகு கேம் எப்படி எண்ட் ஆகும்னா, உங்களால் எந்த டைல்லேருந்துமே காயின் எடுக்க முடியாத ஸ்டேஜில் கேம் எண்ட் ஆகும். அப்போது உங்கள் கையில் இருக்கிற காயின்ஸு, நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட எத்தனை கார்ட்ஸு, நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற எல்லோ காயின்ஸு, ஒயிட் காயின்ஸு, இது எல்லாமே கால்குலேட் பண்ணி உங்களோட விக்டரி பாயிண்ட்ஸை நீங்கள் இது பண்ணுவீங்க, ஸ்கோர் பண்ணுவீங்க.